நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 50% எண்ணிக்கையை கூட்டுவார்கள். பிறகு டீலிமிட்டேஷன் செய்வார்கள். 39 இடங்களிலிருந்து 32 குறைந்திருக்கும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை, மக்களவையினுடைய எண்ணிக்கையை 50% அதிகரித்து பிறகு மறுசீரமைப்பு என்று சொல்கிறார். இது மாயை. அதாவது வெறும் டீலிமிட்டேஷன் செய்திருந்தால் தமிழ்நாடு 39 இடங்களிலிருந்து 32 குறைந்திருக்கும். அது பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சாதாரண மக்களுக்கும் தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். 39 32 குறைந்திருக்கிறது. இப்ப 50% எண்ணிக்கையை கூட்டி பிறகு மறுசீரமைப்பு என்று சொல்கிறார்கள். 39 58 மாறும். பிறகு டீலிமிட்டேஷன்ல 58 46 குறையும். ஆக மக்களை பார்த்து 39 இருந்துச்சு, இப்ப 46 ஆக்கிட்டோமே அப்படின்னா விவரம் தெரியாத மக்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள், தென் மாநில மக்கள் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. 39 என்பது 46 மாறும் என்பது மாயை. 50% எண்ணிக்கையை கூட்டுவார்கள். பிறகு டீலிமிட்டேஷன் செய்வார்கள். அதில் பாதகம் என்று நாங்கள் ஒரு வாரமாக சொல்லி வருகிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வருகிறார். திருமதி சோனியா காந்தி அவர்கள் இந்து பத்திரிகையில திங்கட்கிழமை கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. பாதகம் வரும், பாதகம் வராது, நான் படிக்கல, அந்த பதிலெல்லாம் சொல்லல. என்ன சொன்னாரு? நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? இது அதிமுகவுடைய பதிலா இல்ல திரு அமித்ஷாவுடைய பதிலா? திரு அமித்ஷாவுடைய பதில இவர் ரிலே பண்றதுக்கு ஒலிபெருக்கியா ஒரு கட்சி தலைவரா? இந்த பதில் என்னை பெரும் அதிர்ச்சியிலே ஆளாக்கியது.